மே 13 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சௌந்தரபாண்டி ஒரு லேடிஸ் டூப்ளிகேட் போலீஸை ரெடி பண்ண சொல்லி சனியன்கிட்ட சொல்றாங்க. உங்களுக்கு தாங்க இந்த மாதிரி ஐடியாலாம் வரும் அப்படின்னு சனி ரொம்ப சந்தோஷத்துல கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த பாக்கிய இசைக்கு என்ன இந்த நேரத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? ஊர் உலகத்துல யாருமே தூங்க வேண்டாமா? இந்த ராத்திரியில உட்காந்து கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சனியன் சும்மாதான், அவன் கொசு கடிக்குதுன்னு கையில தட்டி அடிச்சான், இது கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சௌந்தரபாண்டி சமாளிச்சாடுறாங்க. அதனால இசைக்கு பாக்கியா இவங்க 2 பேருக்குமே டவுட் வந்துடுது. இவங்க பண்றது சரியில்லை, எதுவா இருந்தாலும் பரணிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாம் அப்படின்னு பரணிக்கு கால் பண்றாங்க. என்னடி இந்த நேரத்துல கால் பண்றா, பாண்டியனால ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த வீட்ல நடக்கிறது எதுவுமே சரியில்லை, உங்க அப்பா உங்க அண்ணன் 2 பேர்த்தோட மொழியும் சரியில்லை, பள்ளிக்கூடத்தை வாங்கினதுல இருந்து ஒரு மார்க்கமாவே தெரியுறாங்க, எதுக்கு அண்ணனை நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியாவும் இசைக்கும் சேர்ந்து. அப்பதான் பரணி சொல்றாங்க, நேத்தே நான் ஒரு கனவு கண்டேன், சண்முகத்தை 4 பேர் சேர்ந்து கொலை பண்ற மாதிரி. எனக்கே ரொம்ப பயமா இருக்குது. இப்ப காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சகுனமே எனக்கு சரியில்லாமையே இருக்குது, நானே பயந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க 4 பேருக்கும் உன்னைய விட்ட யாருமே இல்லை, எங்களுக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சண்முகம் எந்திரிச்சாராங்க. இந்த நேரத்துல தூங்காம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, பேசாம தூங்க முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தூக்கம் வரல, வெளியே போய் பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க. சண்முகமும் சரின்னு சொல்லிட்டு பரணியை கூட்டிட்டு வந்து வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏல, இந்த நிலா வெளிச்சத்துல எங்க அம்மாவுடைய மடியில நீனு நானும் படுத்துக்கிட்டு சோறெல்லாம் சாப்பிட்ருக்குறோம், உனக்கு ஞாபகம் இருக்குதா? என் தங்கச்சிகளுக்கு நான் இந்த நிலாவை காட்டி சோறு ஊட்டின ஞாபகம் தான் வருது எனக்கு. நான் அந்த நிலா மாதிரி என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ நல்லது எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என் தங்கச்சிகளுக்கு ஒரு நல்லது கெட்டது நல்லபடியாக செஞ்சு முடிக்காம அந்த யமனே வந்து என் உசுரை எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியாது. அதனால நீ பயந்துக்கிட்டே இருக்காது, நீனும் பயந்து தேவையில்லாமல் என் தங்கச்சிகளுக்கு நீ பயமுறுத்திக்கிட்டு இருக்காது அப்படின்னு சண்முகம் சொல்கிறாங்க. நான் நிறைய டைம் உன் தங்கச்சி மேலே வந்து பொறாமப்பட்டிருக்கிறேன். உன்னைய மாதிரி ஒரு அண்ணன் எனக்கும் இல்லையேன்னு. ஆனால் உன்னைய மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கோமோ தெரியல அப்படின்னு 2 பேரையுமே ரொம்ப ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்கிறப்ப வைகுண்டா வந்தாடுறாங்க. இந்த நேரத்தில் என்ன கொல்லப்புறத்தில் பேச்சு சவுட்டு கேட்குதுன்னு நான் பதறி போய் வந்தேன். நீங்கள் என்னடானா இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க, உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி திட்டி விரட்டி விட்டாடுறாங்க. சண்முகம் பரணியை கூட்டிட்டு போய் கிளினிக்கு விட போக இல்லை, எனக்கு செலவுக்கு பணம் இல்லை, கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. பரணியும் 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. போற வழியிலேயே கல்லு தட்டி விட்டுறது. கால் வலிக்குது அப்படின்னு கத்தியாடுறாங்க. என்னாச்சு, இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு சவுனுமே எனக்கு சரியில்லாம இருக்குது, நீ வீட்டுக்கெல்லாம் வந்து போக வேண்டாம், பேசாமல் என்னோட கிளினிக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகிற வழியில் ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கிளம்புறாங்க. அப்போ தான் சவுந்தரபாண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த டூப்ளிகேட் போலீஸ் வந்துட்டு, நான் கேரளா ஜெயிலில் இருந்து வரேன், சூடாமணிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா பதட்டத்தில் சண்முகமும் என்ன ஏதுன்னு சொல்லாமல் வெட்டிக்கிளிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தாரலாம் அப்படின்னு அந்த போலீஸை கூட்டி வண்டியில் உட்கார வச்சுட்டு வெட்டிக்கிளியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் பரணிக்கு ஒரே சந்தேகமாக வந்துடுது. இந்த பொம்பளை யாருன்னே தெரியல, சண்முகத்தை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரியல அப்படின்னு ஆட்டோ பிடிச்சி சண்முகத்துடைய வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரத்தில் சண்முகமும் வெடிகள்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. அப்போ தான் பரணி பஸ்ஸோட நம்பரு பேரெல்லாம் பார்க்குறாங்க. கனவுல வந்து அதே பஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தரபாண்டி அந்த சண்முகம் வந்துட்டு நாசமாக போகணும், செத்து போகணும் அப்படின்னு ஒரு யாகம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க.